சார் என் செல்போன்ல நிறைய தப்பு நடக்குது. அதிகம் நான் பேசவே இல்லை, ஆனா பேசின மாதிரி பில்லு வருது. சம்பந்தப்பட்ட கம்பெனி மேல நான் நுகர்வோர் நீதிமன்றத்தில் புகார் கொடுக்கணும். தாராளமா கொடுக்கலாம். அதுக்கான வழிமுறைகளை நீங்க தான் சார் சொல்லணும். முதல்ல சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு உங்க பாதிப்பை பத்தி ஒரு கடிதம் எழுதி பதிவு தபாலில் அனுப்பி வைக்கணும். அவங்க இந்த குறையை தீர்க்கறதுக்கு 15 நாள் கெடு கொடுக்கணும். பதிவு தபால் அனுப்பிச்சு 1 மாசம் ஆச்சு சார், இன்னும் பதிலே வரல. நீங்க உங்க குறையை எழுத்து மூலமா மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு குழுவுக்கு தெரிவிச்சீங்கன்னா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. அதுலேயும் பலன் இல்லைன்னா உங்க குறைகளை ஒரு வெள்ளை காகிதத்தில் எழுதி மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றத்துக்கு நேர்லையோ இல்லை தபால் மூலமா அனுப்பி வைங்க. உங்க புகாருக்கான ஆதாரத்தையும் அதோட இணைச்சு அனுப்பணும். சார் நீங்க தானே வக்கீல், நீங்க தான் வாதாடணும். தேவையில்லை, நுகர்வோர் குறைதீர் மன்றத்தில் வக்கீல் இல்லாமல் நீங்களே வாதாடலாம். அதாவது நீங்க கேட்குற ஈட்டு தொகை 20 லட்சத்துக்குள்ள இருந்தா மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் நீங்க ஒரு புகார் பதிவு பண்ணணும். 20 லட்சத்துக்கு மேல 1 கோடி ரூபாய்க்கு உள்ள இருந்தா மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் உங்க புகாரை பதிவு பண்ணணும். 1 கோடி ரூபாய்க்கு மேல போனா புதுடெல்லியில் உள்ள தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் உங்க புகாரை பதிவு பண்ணணும். நீங்க எதுக்கும் பயப்படவே வேண்டாம். ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய உரிமைகளையும் பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. நுகர்வோரே, உங்களுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 6 உரிமைகள் இருக்கின்றன. என்னென்ன? 1, பாதுகாப்புக்கான உரிமை. 2, தகவல் பெறக்கூடிய உரிமை. 3, விருப்பத்தின் அடிப்படையில் தேர்வு செய்யும் உரிமை. 4, பிரதிநிதித்துவம் பெறும் உரிமை. 5, குறை தீர்க்கப்படுவதற்கான உரிமை. 6, நுகர்வோர் கல்விக்கான உரிமை. பாத்தீங்களா, இவ்வளவு உரிமைகள் உங்களுக்கு இருக்கு. விழித்திருங்கள் நுகர்வோரே, விழித்திருங்கள். நுகர்வோர் பிரச்சனை குறித்து விளக்கம் பெற இணையதளம் www.consumer.tn.gov.in, மின்னஞ்சல் consumer@tn.nic.in, தொலைபேசி 044285832222 28583422.